கர்த்தரை நெருங்கின மோசே. முதல் 2 பகுதிகளை நாம் பார்த்தோம். பிரியமானவர்களே, இது 3வது பகுதியை நான் தொடங்கி முடித்து விடுகிறேன். இது முக்கியமான ஊழியக்காரர்களுக்கும் கர்த்தருடைய ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்கு மிகவும் பிரயோஜனமாயிருக்கும். ஆகவே ஒரு பாடலை கேட்டு பின்பு நாம் தேவனுடைய வார்த்தைக்கு போவோம். எங்கிருந்தோ ஒரு அன்பின் குரல் வந்து செவியினில் தொனிக்கின்றது. எங்கிருந்தோ ஒரு அன்பின் குரல் வந்து செவியினில் தொனிக்கின்றது. குரல் கேட்ட பின்னாலே துன்ப புயல் எல்லாமே பறந்து செல்கின்றது. குரல் கேட்ட பின்னாலே துன்ப புயல் எல்லாமே பறந்து செல்கின்றது. எங்கிருந்தோ ஒரு அன்பின் குரல் வந்து செவியினில் தொனிக்கின்றது. கலங்கரை விளக்கம் இயேசுவின் ஒளிதான் கண்ணில் தெரிகின்றது. கலங்கரை விளக்கம் இயேசுவின் ஒளிதான் கண்ணில் தெரிகின்றது. கரை சேர்ந்த பின்னே நான் ஒன்று சொல்வேன், நித்திடும் மனிதன் நான் அல்லவா. கரை சேர்ந்த பின்னே நான் ஒன்று சொல்வேன், நித்திடும் மனிதன் நான் அல்லவா. எங்கிருந்தோ ஒரு அன்பின் குரல் வந்து செவியினில் தொனிக்கின்றது. குரல் கேட்ட பின்னாலே துன்ப புயல் எல்லாமே பறந்து செல்கின்றது. குரல் கேட்ட பின்னாலே துன்ப புயல் எல்லாமே பறந்து செல்கின்றது. எங்கிருந்தோ ஒரு அன்பின் குரல் வந்து செவியினில் தொனிக்கின்றது. பெயர் சொல்லி அழைத்தார். மோசே மோசே என்று யாத்திரா 3ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். பெயர் சொல்லி அழைத்தார். பின்பு அவன் கிட்ட நெருங்கினான். பார்த்தீங்கன்னா யாத்திரா 3:5 பார்க்கும் பொழுது அவன் இன்னும் கிட்ட நெருங்கி வருகிற பொழுது ஆண்டவர், உன் கால்கள் இருக்கிற பாதரட்சியை கழட்டி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்று சொன்னார். ஆமினான் தேவப்பிள்ளையிலே. ஆண்டவர் கடைசி பகுதி 3வது பகுதியில் அவரை நெருங்கும் பொழுது ஆண்டவர் நம்மளை பரிசுத்தம் பண்றார். கர்த்தருக்கு சொல், உன் கால்கள் இருக்கிற பாதரட்சியை கழட்டி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்தம். அப்படி என்னன்னா, கால்களிலே அந்த பாதரட்சியில் நிறைய அழுக்கு, தூசி, அருவருப்பெல்லாம் ஒட்டின்னு வரும். இது வச்சுக்கிட்டு நீ ஆண்டவர் சமூகத்தில் நிற்கக்கூடாது, அதனால பாதரட்சியை கழட்டி போடு என்று கர்த்தர் சொன்னான். அருமையான ஸ்தோத்திரம். பாதரட்சியை கழட்டி போடு, நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்று கர்த்தர் மோசையோடு கூட பேசினார். அப்போ நீங்களும் நானும் கர்த்தரை நெருங்கும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, பரிசுத்தம் பண்ணுவார். கர்த்தர் பரிசுத்தம் பண்ணுவார். பரிசுத்தம் என்பது கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தம். யூதா ஜனங்கள் கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தத்தை அவர்கள் அசுத்தம் என்று எண்ணினார்கள். அப்போ கர்த்தரை போல பரிசுத்தம் இல்லைனாலும் கர்த்தர் சிநேகிக்கிற எதிர்பார்க்கிற பரிசுத்தத்தை நாம் கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் வைத்திருக்க வேண்டும். நீங்கள் பார்த்தீங்கன்னா, அங்கே சகரிகளை நாம் பார்க்கும் பொழுது அங்கே செருபாபேல் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாக நின்றான். அங்கே சாத்தான் அவனை குற்றம் சாட்டும்படி வலது பாகத்தில் நின்றான் என்று எழுதி கர்த்தர் சொன்னார், இவனுடைய அழுக்கு வஸ்திரங்கள் பாகையெல்லாம் கழட்டி போட்டு சிறந்த வஸ்திரத்தை உடுத்திங்க, பாகையை நல்ல சுத்தமான பாகையை அறிவிங்க சொல்லி கொடுங்கன்னு சொல்லி அவனை பரிசுத்தப்படுத்தினான். ஏசாயா தீர்க்கதரிசி ஐயோ ஐயோ ஐயோன்னு எத்தனையோ பேருக்கு சொன்னான். கடைசியில் ஐயோ நான் அதமானேன் சொல்லி ஆண்டவரை என் கண்கள் கண்டது என்று சொல்லி, அசுத்த உதடு உள்ள மனுஷன் நான், அசுத்த உதடு உள்ள மனுஷன் மத்தியில் வாசம் பண்ணுகிறேன் என்று சொல்லி தன் பாவத்தை அறிக்கை செய்து பரிசுத்தம் பண்ணினான். அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் அவனுக்கு அழைப்பு கொடுத்தார். சோத்திரம், நீ என்னுடைய ஊழியத்தை செய்யன்னு சொல்லி, யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று சொல்லி. ஆகவே பரிசுத்தம்
பண்ணும்படி தேவன் நம்முடைய கால்களை, இருதயத்தை, வாழ்க்கையை, நம்முடைய செவியை, கண்களை, எண்ணங்களை, சிந்தைகளெல்லாம் பரிசுத்தப்படுத்துவாராக. வேதத்தில் அப்படிதான் எழுதியிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவம் பரிசுத்தமாக்கப்பட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதில் நித்திய ஆவினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக ஒப்பு கொடுத்த இயேசு கிறிஸ்து ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்ய முடியும். செத்த கிரிகளற மனசாட்சியை சுற்றி எவ்வளோ பெரிய நிச்சயம் அல்லவா? ஆகவே நம்முடைய ஆவியாத்மா சரீரத்தை கர்த்தருக்கு ஊழியம் செய்ய நம்மை பரிசுத்தப்படுத்தணும் என்பதை நாம் மறக்கக்கூடாது. அதனால் கர்த்தரை நெருங்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தமாக்குகிறார். பரிசுத்தம் என்பது மிக மிக முக்கியம். நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரோட்டில் போகும்போது, சாலையில் போகும்போது டிரான்ஸ்ஃபாரெல்லாம் பார்ப்பீங்க. டிரான்ஸ்ஃபாரத்தில் 2000 வோல்டேஜ்னு மேலே 4000 வோல்டேஜ் போட்டிருக்கோம். 2000 வோல்டேஜ் வரைக்கும் ஒன்றும் பண்ணாது. 4000 வோல்டேஜுக்கு மேலே இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா, அங்கே கை கால் எலும்பு, மண்டை எலும்பெல்லாம் போட்டிருக்கும், அபாயின்னு போட்டிருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா கர்த்தரை, அந்த சாதாரண கரண்ட்டை நம்ம தொட்டாலே போயிடும் உயிர். ஆனால் கர்த்தர் எவ்வளோ பெரிய பரிசுத்தமானவர். அதனால் சோத்திரம், அவரை நெருங்கும் பொழுது நம்மளை என்ன செய்கிறாரு? மிகவும் பரிசுத்தமாக்குகிறார். நல்ல பரிசுத்தமுள்ள தேவன் நம்மை பரிசுத்தப்படுத்துவாராக. யாரும் இந்த உலகத்தில் முழுமையான பரிசுத்த ஆனவன் கிடையாது. பெரிய பரிசுத்தவான்னு சொல்கிறதுக்கு யாரும் மேன்மை பாராட்டக்கூடாது, பெருமை பாராட்டக்கூடாது. பரிசுத்தத்தில் வளரணும். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். அதனால் பரிசுத்தத்தில் வளருவோம். பரிசுத்தத்தை குறித்து நாம் பெருமை பாராட்டாமல், நான் பெரிய பரிசுத்தம்லாம் யாருக்கும் சொல்லாதீங்க. நீங்கள் பரிசுத்தமாகுங்க, நல்லது. நான் பரிசுத்தமாகணும், அது நல்லது. இந்த பரிசுத்தத்தில் நாம் அதிகமாக கடந்து போவோம். வாழ்க்கையில், குடும்பத்தில், ஊழியத்தில், சபையில் எல்லாத்திலும் நம்ம பரிசுத்தமாகணும். அதில் கிட்ட நெருங்கும்பொழுது பாதரட்சை கயிற்றுப்படுத்தினார். அதுக்கடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், வசனம் 6ஆம் வசனத்தை பாருங்கள். மோசே தேவனை நோக்கி பார்க்க பயந்ததினால், யாத்திரை 3:6 முகத்தை மூடிக்கொண்டான் என்று எழுதியிருக்கிறது. தேவனை நோக்கி பார்க்க பயந்ததினால் முகத்தை மூடிக்கொண்டான். அப்போ தேவ மகிமை வெளிப்பட்டது. தேவ மகிமை வெளிப்படுறதுனால்தான் முகத்தை மூடிக்கொண்டான். சோத்திரம். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஏசாயா கூட உசியா அவன் மரணமடை நாட்டில் உயர உன்னதமான சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்போ செராபீன்கள் என்ன செய்கிறாங்க? 2 சட்டையினால் காலை மூடி, 2 சட்டையினால் முகத்தை மூடி, 2 சட்டையினால் பறந்து சேனையில் கர்த்தர் பரிசுத்தர் 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 பூமி எல்லாருடைய மகிமையினால் இருந்துங்கன்னு சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்கன்னா, கண்ணை மூடினுக்கிறாங்க. ஏன்னா அவருடைய மகிமை வெளிப்பட்டு கொண்டு இருக்கிறது. காலை மூடினாங்க, ஏன்னா மேலே சிங்காசனம் மேலே பறந்து கொண்டு இருக்கிறாங்க. காலை மூடிட்டாங்க, 2 சிறைகளில் பறந்துருக்காங்க. அப்படி 6 சட்டைகள் உள்ளவர்கள். அப்போ நாம் கூட பார்த்தீங்கன்னா, வெளிப்படுத்தின விஷயத்தில் 1ஆம் அதிகாரத்தில் அவன் கர்த்தருடைய மகிமை பார்க்க முடியாதபடி யோவான் செத்தவனை போல் அவருடைய சமூகத்தில் விழுந்தான் என்று எழுதியிருக்கிறது. கர்த்தருக்கு சோத்திரம். மருவ மலையிலே கூட பேதுரும் யோவானும் அவருடைய மகிமையை கண்டபொழுது அவர்கள் செத்தவரை போல விழுந்தார்கள். சோத்திரம். இயேசுவின் கல்லறையில் கூட மகிமை வெளிப்பட்ட பொழுது, கல்லறை திறந்த பொழுது அந்த காவல் காத்து எல்லாரும் செத்தவ போல விழுந்தாங்க என்று இருக்குது. தேவனுடைய மகிமை வெளிப்பட்டது. கிட்ட நெருங்கும் பொழுது தேவனுடைய மகிமை இன்னும் கிட்ட நம்ம நெருங்கும் போது தேவ மகிமை வெளிப்படும். அவருடைய மகிமை வெளிப்படும் போது என்ன ஆண்டவர் சொல்றாருன்னா, நீங்கள் என்னை மகிமைப்படுத்துனீங்க, நானும் உங்களை மகிமைப்படுத்துவேன்னு சொல்றாரு. இயேசுக்கு ஆண்டவர் என்ன சொன்னார்னா, நான் இன்னும் உன்னை மகிமைப்படுத்துவேன் என்று பிதாவிட்ட இருந்து சத்தம் வந்தது. இவர் நேசகுமாரன், இவள் பிரியமா இருக்கிறேன், நான் இன்னும் உன்னை மகிமைப்படுத்துவேன்னு சொன்னார். அப்போ பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் அழைத்து ஊழியத்தில் பயன்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு மகிமை வெளிப்படுத்துவார், அற்புதங்கள் அதிசயங்களை செய்வார். அவருடைய மகிமை வெளிப்படுத்தப்படும் போது அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கும். அவர்களை மகிமைப்படுத்தும் போது அவர்கள் கனப்படுத்தப்படுவார்கள், எல்லாராலும் கனப்படுத்தப்படுவார்கள். கர்த்தர்கிட்ட நம்ம நெருங்கினாலே, நீங்க கர்த்தரை நெருங்க, மகிமை வெளிப்பட்டு மாபெரும் அடையாளங்கள் அற்புதம் நடக்கும். எல்லாராலும் நீங்கள் கனப்படுத்தப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். கர்த்தருக்கு சோத்திரம். தேவனை மகிமைப்படுத்துவது போல கர்த்தர் உங்களை மகிமைப்படுத்துவார். கர்த்தருக்கு சோத்திரம் உண்டாகட்டும். யாத்திராகமத்தில் கர்த்தரை நெருங்கின இதெல்லாம் நடக்குன்னு சொல்லி எழுதியிருக்கிறது. கர்த்தருக்கு சோத்திரம். அருமையான. அதுக்கடுத்து நீங்க பாத்தீங்கன்னா, சோத்திரம் கடைசி பகுதி 8ஆம் வசனம், 9ஆம் வசனம்,
10ஆம் வசனம் வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா, கர்த்தர் வந்து இன்னும் நெருங்கும்போது அவனுக்கு அழைப்பை தந்தார். ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைப்பை தந்தார். நான் பார்த்து ஆலோட்டிகள் நிமித்தம் அவர்கள் எடுக்கிற கூக்குரல்லாம் கேட்டேன். படுகிற வேதனை அறிந்திருக்கிறேன். அவர்களை எகிப்திலிருந்து கைக்கு விடுதலையாக்கி அவர்களை கொண்டு வந்து என்னை ஆராதிக்கும்படி நான் உன்னை அனுப்புவேன். பண்ணணும், கானானுக்கு கொண்டு போய் சேர்க்கணும், நீ வா என்று சொல்லி ஆண்டவர் மோசேக்கு ஒரு பெரிய அழைப்பு கொடுத்தார். நீங்க கர்த்தரை நெருங்கும் பொழுது கண்டிப்பா ஊழிய அழைப்பு வரும். அவரோட மகிமை வெளிப்பட்டது. அது கட்சியில் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் நெருங்கும் பொழுது யார் யாரை எதற்காக அழைத்தாரோ அந்த அழைப்பை உங்களுக்கு வெளிப்படுத்தி அந்த அழைப்பிலே உங்களை நடத்துவார். ஒவ்வொரு பேதுரு சொல்லும்போது, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பையும் தெரிந்து கொள்வதற்கும் நிச்சயங்க அதை நிச்சயப்படுத்திக் கொள்ள உறுதியாக இருக்குன்னு சொல்றாரு. அதனால அழைத்த அழைப்பும் கிருபவங்களும் மாறாதவைகள். அப்போ அழைத்த அழைப்பு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா கர்த்தர்கிட்ட இன்னும் நெருங்கணும். நான் வந்து ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டப்போ 10 தடவை என் கூட பேசினார், 7 தடவை என் கூட பேசினார், 3 தடவை வெளியே இருக்கிற ஊழியக்காரன் மூலமா பேசினார், 10 தடவை அந்த அழைப்பை என்னை உறுதிப்படுத்தினப்ப தான் நான் ஊழியத்துக்கு நான் வந்தேன். இல்லைன்னா பின்வாங்கி போயிடுவோம். அதனால் அழைப்பை உறுதிப்படுத்தாத யாரும் தயவுசெய்து வராதிங்க. நீங்கள் கர்த்தர்கிட்ட ரொம்ப அதிகமாக நெருங்க. எதற்காக, எந்த வேலைக்காக, எந்த ஊழியத்துக்காக? இந்த 5 விதமான ஊழியத்தில் அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள், மேய்ப்பர்கள், போதகர்கள், சுவிசேஷகர்கள், பிரசங்கிமார்கள், இப்படி சோத்திர 5 விதமான ஊழியங்களில் எந்த ஊழியத்தில் உங்களை பயன்படுத்தணும் என்பதை கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்தி அழைப்பில், அபிஷேகத்தில், அர்ப்பணிப்பில் உங்களை நடத்துவார். அதனால் நீங்கள் கிட்ட நெருங்கினாதான் அது நடக்கும். அழைப்பை தெரிந்து கொள்ளுங்க. முதல்ல அழைப்பை தெரிந்து கொண்டு ஆண்டவர் அபிஷேகத்தில், அர்ப்பணிப்பில் நீங்கள் போகும்பொழுது கர்த்தர் வல்லமையான காரியங்களை உங்களை செய்வார். அதே போல் மோசே கிட்ட ஆண்டவர் சொன்னார், அழைப்பை கொடுத்தாரு, நீ போய் என் ஜனங்களை விடுவித்து கொண்டாருன்னு சொல்லி 10 வாதைகளை கொடுத்தாரு. ஆண்டவர் சோத்திரம். கடைசியிலே ஆண்டவர் சோத்திரம் 10வது வாதையில தலைப்பிள்ளை சங்காரம், பஸ்கா பண்டிகையினுடைய அந்த ஆட்டுக்குட்டி ரத்தம் இதெல்லாம் தெளித்த பிறகு அவங்க எகிப்திலிருந்து வெளியே வந்தாங்க. வனாந்தரத்தில் வழி நடத்தினான். இந்த பருவத்தில், ஒரே பருவத்தில் அவன் கர்த்தருக்கு ஆராதனை செய்ய முடிய கொண்டு வந்து சேர்த்தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா கானானுக்குள் போகிற வேலையை யோசுவாட்ட கொடுத்தார் ஆண்டவர். அப்போ இப்படி அழைப்பு கேட்டு போனான், அற்புதங்களை செய்தான், விடுவித்தான், ஜனங்களை விடுவித்தான், வெளியே கொண்டு வந்தான், செங்கடலை பறிந்தான், காமின் தேசத்திலும் வனாந்தரத்தில் மாபெரும் அற்புதங்களை அதிசயம் செய்தான். அவனை போல அற்புதம் அதிசயம் செய்த மாபெரும் தீர்க்கதரிசி ஒருவனும் பிறக்கவும் இல்லை, பிறக்க போறதும் இல்லை. அப்படி பார்த்தீங்கன்னா அவன் ஜனங்களை வழி நடத்தினான். ஒரே பருவத்தில் ஆராதனை செய்ய முடிய கொண்டு வந்து விட்டான். கடைசியில் கானானுக்குள்ள கர்த்தரை கொண்டு போய் சேர்த்தான். அழைப்பை உறுதிப்படுத்தணும். கர்த்தரை நெருங்கினாதான் அது நடக்கும். ஹல்லேலூயா. சரி, நான் ஒரு காரியத்தை சொல்றேன். இதெல்லாம் என்னத்துக்குப்பா நமக்கு, அப்படியே விட்டலாம் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா, கர்த்தரை நெருங்கலை அப்படின்னா என்ன நடக்கும்? பிசாசு உங்களை நெருங்கும். கர்த்தரை நெருங்கணும்னா பிசாசு நெருங்கும், வியாதி நெருங்கும், துன்பங்கள் நெருங்கும், எல்லா விதமான பசி, பட்டினி, உங்களுக்கு வறுமை, ஏழ்மை எல்லாம் நெருங்கும். உலகம் பிரச்சனை, உலகத்தில் இருக்கிற குப்பை எல்லா உணங்களை நெருங்கிடும். அதோட பெட்டர் கர்த்தரை நெருங்குது தான். உலகத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனையும், போராட்டம் உங்களை நெருங்கிடும். சத்துருக்கள் உங்களை நெருங்கிடுவாங்க, நெருக்கி உங்களை சிறைபிடித்துருவாங்க. கர்த்தரை நெருங்கினீங்கன்னா இதெல்லாம் ஒன்றும் உங்களை டச் பண்ணாது. அதனால நீங்க உஷாரா இருங்க. கர்த்தரை நெருங்குற வேலையை கண்டிப்பா செய்யணும். ஒவ்வொரு ஊழியக்காரனும், அழைக்கப்பட்ட ஒவ்வொரு விசுவாசியும், ஒவ்வொரு தேவ பள்ளியிலும், தேவ மனுஷனும் கர்த்தரை நெருங்குறத தலையாய கடமையை வைத்திருக்கணும். ஆக நெருங்குங்க, கர்த்தரை நெருங்க. இன்னும் பிரகாசமாயிடுவீங்க. இன்னும் பெரிய அழைப்பெல்லாம் கொடுத்து, ஆண்டவர் அழைப்பின்படி அபிஷேகத்தை கொடுத்து, அர்ப்பணிப்பை கொடுத்து, வல்லமையாய் தேவன் உங்களை அவருடைய கரத்தில் எடுத்து பயன்படுத்துவார். கர்த்தர் தம்முடைய மகிமைக்காக எத்தனை பார்க்கப்பட்ட கிருபா பாத்திரமாய் உங்களை வணைந்து கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். கர்த்தருடைய நாமம் மயம்படுவதாக. ஹல்லேலூயா. உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறேன், இது யாருக்கு புரியும்? உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறேன், அது யாருக்கு புரியும்? உதவாத எண்ணில் நீ உருவாகி, உதவாத என்னை உருவாக்கி,
இல்லாத ஒரு பொழுதும் விடியாதே, நீர் இல்லாத பொழுதும் விடியாதே. தேவகுமாரா தேவகுமாரா என்ன இருங்க, தேவகுமாரா தேவகுமாரா நீங்க தான் ஆசீர்வாதந்தா, என்ன மறந்தா எங்கே போவேனா. தேவகுமாரா தேவகுமாரா நெருங்க. ஹல்லேலூயா. இந்த நாளிலே கர்த்தரை நெருங்கும்படி 3வது செய்தி நாம கேட்டுட்டோம். கர்த்தர் நெருங்குங்க, நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தர் உங்களை எடுத்து வல்லமையாய் இந்த உலகத்திலே அவர் பயன்படுத்துவாராக. மோசேயை போல, யோசுவாவை போல, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், தேவ மனிதர்களைப் போல ஆண்டவர் எடுத்து உங்களை வல்லமையாவுடைய கரத்தில் எடுத்து பயன்படுத்துவாராக. அருமையானவர்களே, கர்த்தர் இந்த நாளிலே உங்களை கர்த்தரை நெருங்கும்படி அழைக்கிறார். அழைத்து உங்களை ஊழியத்திலே உங்களை அவர் கையிலே உங்கள் கையில் ஊழியத்தை கொடுத்து மேன்மையான ஒரு ஊழியத்தை செய்ய வைப்பார். எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே, கர்த்தரை நானும் இங்கே கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இன்னும் அதிகமாய் கர்த்தரை நெருங்க எங்களுக்கு உதவி செய்யும். ஆசீர்வதியும் நாமத்தை மகிமைப்படுத்தும். கர்த்தருடைய பரிபூர்ண சித்தம், திட்ட, நோக்கம், தீர்மானங்கள் நிறைவேறட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இதுக்கு உதவி செய்கிற எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, இந்த வீடியோ வெளிவருவதற்கு உதவி செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இதை கேட்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கேட்கிற மக்களை விடுதலை செய்யுங்க. கண்ணீர் பிரச்சனை பாரமெல்லாம் மாற்றுங்க, அற்புதங்கள் செய்யுங்க. கிறிஸ்துவின் ஆண்டவரே ஊழியம், இந்த ஆண்டவரே ஸ்தோத்திரம், பவர் ஆஃப் கிரைஸ்ட் கிறிஸ்து சுவிசேஷ சபையின் மூலமாய் போகிறதான இந்த அந்த ஊழியம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். கர்த்தாவே, நீர் மகிமைப்பட வேண்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.